विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा मुत्तु मुत्तुगा पलुके बंगार मयन கோதல். ராமதாசர் உன் வாய் என்ன தங்கமான்னு கேட்குறா. கொஞ்சம் பேச மாட்டியா? முத்து உதிர்ந்து போயிடுமா? தங்கமா? வாய் திறந்து பேச மாட்டியாங்கிறாரோன்னு பக்தாள்லாம் பகவானே. அந்த பகவான் ராதேட்ட வந்து நின்றுண்டு வதசி யதி கிஞ்சிதபி கொஞ்சமாவது பேச மாட்டியான்னு கெஞ்சுறார். இதான் பக்தியோட உயர்ந்த நிலை. இதுதான் காமிக்கிறார் ஜெயதேவர். சாதாரண நிலையிலேருந்து உயர்ந்த நிலை வரையில், பூர்ண நிலை வரையில் உள்ள அந்த பக்தியை படிப்படியாக ஒவ்வொரு அஷ்டபதியிலையும் அவர் இப்படி வர்ணிக்கணும்னா சாமான்யமாக உள்ள கவியால் வர்ணிக்க முடியாது. அது யாருடைய அனுபவத்தில் இருக்கோ அவளால் தான் வர்ணிக்க முடியும். எல்லாராலையும் வர்ணிக்க முடியுமா? இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஜெயதேவ சுவாமிகள் எழுத்தோலையும் எழுத்தானையும் வச்சுண்டு ஒரு கிரந்தம் பண்ணுவது போல, காவியம் பண்ணுவது போல உள்ள அபிப்பிராயத்தில் பண்ணாமல் ஸ்ரீராதாபதி பாத பத்ம பஜன ஆனந்தாப்தி மக்னா, ராதாகிருஷ்ணனுடைய சரண பஜனானந்த சாகரத்தில் முழுகி அப்தி மக்னா, பாதபத்ம பஜன ஆனந்தாப்தி மக்னா, ஆனந்த சமுத்திரத்தில் முழுகி அந்த நிலையில இருந்தே அஷ்டபதியை எழுதுறார். கிரந்தத்தை ஆரம்பிக்கணுமோ மேகைஹி மேதுரம், பிரேம பிரேம அப்படின்னா ராததான். பிரேம எப்படி இருக்கணும்னு சாஸ்திரங்கள்லாம் எப்படி சொல்றது? தாரையா வரணுங்கிறது, சந்ததமா தொடர்ச்சியா தாரையா இருக்கணும், அப்படியே கட்டாகவே கூடாது. அதுதான் கங்கா பிரவாகம் போலன்னா குந்தி தேவி. பிரேமை கங்கா பிரவாகம் போல தடைபடாமல் வரணுங்கிறார். அத தாரையா வரணுங்கிறது பக்தி. இந்த பிரேமை தாரையா வரணுங்கிறது தான் தாராங்கிறது தான் ராதான்னு ஆயிருக்கு. இந்த பிரேமை ராதையினுடைய ஸ்வரூபம் என்னன்னா கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரிஹி, நார்த்து வடக்க. இது நாமாவளி இல்லை, அஷ்டகம், 8 ஸ்லோகம். இது மாதிரி 8 சரணம் பண்ணியிருக்கார், ஒருத்தர் ஸ்லோகமா பண்ணியிருக்கார். அதை நாமாவளியா நம்ம பாடுறோம். ராதையினுடைய ஸ்வரூபம் என்னன்னா கிருஷ்ண பிரேமமயந்தா ராதையோட ஸ்வரூபம். ஏன் பிரேமைன்னு சொல்றோம்னா ராதையினுடைய அவதாரம் தெரிஞ்சாதான் புரியும். அது கிருஷ்ணன் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே ராதா அவதரிச்சுட்டான் அப்படிங்கிறது பிருந்தாவன க்ஷேத்திர மகாத்யம். மதுராக்கு பக்கத்தில் ராவல்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்குதான் ராதையினுடைய அவதாரம். பிறந்த ராதை 3 வருஷம் கண்ணையே துறக்கலையா, கண்ணை திறந்து லோகத்தையே பார்க்கல. அப்பா அம்மா தான் ரட்சிச்சுட்டு இருக்கா பொன் குழந்தைய. அவதாரம் தான் ராதைக்கு. சீதை மாதிரி அயோனிஜ. இந்த விஷபானு கோபனுடைய சகா தான், ஃப்ரெண்டு தான் நந்தகோபன். நந்தகோபனுக்கு புள்ள பிறந்திருக்குங்கிறத கேள்விப்பட்டு சொல்லி அனுப்ப இந்த விஷபானு கோபன் சம்சாரம் குழந்தையோட கிளம்பி கோகுலத்துக்கு வர்றார். 3 வயசு ராதையை அழிச்சுன்னு வர்றார். கிருஷ்ணன் தொட்டியில் போட்டிருக்கா. இந்த குழந்தை தான் கண்ணை திறந்து பார்க்காதேன்னு அவள் அப்பா அம்மா
கையாலையாவது தொட்டு பார்க்கட்டும்னு தொட்டில் கிட்ட அழிச்சுன்னு வந்து அந்த ராதையிட்ட சொல்கிறா, இதோ பார் குட்டி கிருஷ்ணன் இருக்கான் பாரு, நந்தகோபனுடைய புள்ள கிருஷ்ணன் இதோ தொட்டில் படுத்துட்டு இருக்கான் பாருன்னு. உடனே ராதை மெதுவாக நடந்து வந்து தொட்டில தொட்டு கிருஷ்ணனையும் கையால் தொட்டு இங்கே தான் கிருஷ்ணன் இருக்கான்னு நன்னா ஊர்ஜிதப்படுத்திண்டு அப்புறம்தான் கண்ணை திறந்து பார்த்தாலாம். அவதரிச்சத்துலேருந்து 3 வருஷம் கிருஷ்ணாவதார வரையில் லோகத்தை பார்க்கலையா ராதை. முதல்ல கிருஷ்ணனை தான் பார்த்த. கிருஷ்ண பிரேமமயி ராதா. அவள் முன்னாடியே அவதரிச்சான்னு சொன்னாதான் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லவே முடியும். மேகைஹி மேதுரமம்பரம். ஸ்வதர்மம் கோபர்களுக்கு மாடு மேய்க்கிறது. நந்தகோபன் மாட்டெல்லாம் ஓட்டின்னு போறாரா. போகும்பொழுது இந்த சின்ன பாலகிருஷ்ணன் நானும் மாடு மேய்க்க வருவேன்னு அப்பாவோட வந்துவிட்டான். சின்ன குழந்தை. திடீர்னு மத்தியானம் 1 மணிக்கே ஆகாசம் முழுக்க மேகம் வியாபிச்சு இருட்டிடுது. மேகைஹி மேதுரமம்பரம் வனபுவா சியாமாக. ஏற்கனவே அடர்ந்த காடு. தமாலத்ருமைகி, எங்கு பார்த்தாலும் தமால மரம். அது வேற இருட்டுறது. ஆகாசத்தில் வேற மேகம், மேலையும் மேகம் மூடி தமால மரங்களுடைய அடர்த்தி, அதுவும் அந்த இருட்டும் சேர பார்த்தாரு நந்தகோபன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும், இந்த குழந்தைய ஜாக்கிரதையாக வீட்டுக்கு அனுப்பணும். எப்படி அனுப்பலாம்னு ஆலோசனை பண்ணும் பொழுது அந்த வழியா ராதை வந்தாளாம். ராதே கிரகம் பிராபயா. ஒரு 3 வயசு குழந்தைய ஒப்படைச்சு வீட்டில் கொண்டு விடுன்னா ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட தானே சொல்ல முடியும். ராதையிட்ட ஒப்படைக்கிறார். அந்த ராதை கிருஷ்ணனை இடுப்புல தூக்கின்னு போறாளாம். இத்தம் நந்த நிதேசதா. அப்படி சொன்ன உடனே கையை பிடிச்சி அழிச்சுட்டே போறா. நிதேசலித யோகோ. கொஞ்ச தூரம் போன உடனே என்னால் நடக்கவே முடியலங்கிறான். தூக்கி இடுப்புல வச்சுனுட்டா. கொஞ்ச தூரம் போனா கணம் தாங்கல, அசாத்திய வெயிட்டா இருக்கு. என்னடா அது சின்ன குழந்தை இவ்வளவு கணக்கரானேன்னு ஆச்சரியப்பட்டு அந்த கீழே இறக்கி விட்டுட்டா. குழந்தைய இறக்கி விட்ட உத்தரட்சணம் இந்த சின்ன பாலகிருஷ்ணன் இல்லை, வேற எப்படி இருக்கார் பகவான் அப்படின்னார். தாருண்ய சம்வலித சைஷவ வைபவேன. கருணாபிரதாச்சாரியார் சொல்றார், குழந்தை மாதிரி இருக்கான், ஆனா அந்த யௌவனம் இருக்க இளமை அது சுத்த ஆரம்பிச்சுட்டு உடம்புல. தாருண்ய சம்பலித்த சைஷவ வைபவேன. குழந்தை இல்லை இனிமே, நல்லா தாசா மாவீரபூச்ச உருகின்னு இப்ப பகவான் திவ்ய சுந்தரனா ஆயிட்டான். அடுத்தது என்னன்னா, ஒவ்வொரு நிகுஞ்சம் நிகுஞ்சம் நிகுஞ்சமா சென்று அவர்கள் பண்ணின ராசலீல இருக்க கேளையாக ஜெயந்தி, அது ஜெயஸ்ரீயோட பிரகாசிக்கட்டும் அப்படின்னார். இந்த ஸ்லோகம் பூர்ணமா நமக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா ராதா கல்யாணத்தினுடைய சூர்ணிகையை பார்த்தா தான் இந்த ஸ்லோகம் புரியும். இந்த கதை புரியணும்னா சூர்ணிகையை பார்க்கணும். தத்ர கலு நந்தநாதி சயித சந்தநாதியுத பிருந்தாரண்யே கதாச்சித் நந்தநந்தனக பிருந்தாவன திருநநந்தித கோபிருந்தானுகதக நந்தஸ்கந்தாதிரூடா. இந்த ராதாகிருஷ்ணனுடைய ராசலீலைக்கு விவரணம் பண்றார் இந்த சூர்ணிகையில், கல்யாண சூர்ணிகையில்.
தேவலோகத்தில் இருக்கிற நந்தனம் முதலிய சைத்திரரதம் முதலிய உத்தியானங்கள்லாம் தேவலோகத்தில் இருக்கு. அந்த உத்தியானங்களெல்லாம் காட்டிலும் அழகா இருக்கிறது தான் பிருந்தாவனம். நந்தனாதிசயித சந்தனாதியுத பிருந்தாரண்யே கதாச்சித் நந்தநந்தனா. அவ அப்பா மாடு மேய்க்க போன போது கிருஷ்ணன் தானும் வருவேன்னு கிளம்பிவிட்டார். எப்பேற்பட்ட கிருஷ்ணன்னார்? பிருந்தாவன திருநநந்தித. அந்த பிருந்தாவனத்தில் அவ்வளவு ஆசைங்கிறார். பிருந்தாவன புல்லு இருக்கே, தரை இருக்கு, புல்லு இருக்கு, அதுல அவ்வளவு ஆசையான் கிருஷ்ணனுக்கு. மாடெல்லாம் முன்னாடி போறது, கண்ணுக்குட்டியெல்லாம் போறது, பின்னாடி கிருஷ்ணன் வரானோ. அந்த மாடோட வயிற்று அதோட கடினமான குழம்புகள் பட்டு பிருந்தாவன பூமி பேர்ந்துடும். பின்னாடி மாடு மேய்ச்சுண்டு வர கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா, அந்த பேர்ந்த இடங்களை முழுக்க தன்னுடைய திருவடியால் அந்த மண்ணை சமப்படுத்தி அப்படியே ஒத்தி 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 சரி பண்ணிண்டே வருவானா. சமயன் குரதோதம் அப்படிங்கிறார் பாகவதத்தில். அந்த பிருந்தாவன பூமி கொஞ்சம் பேர்ந்து போறத கூட பார்க்க சகிக்க மாட்டான் கிருஷ்ணன்கிறார். அவ்வளவு ஆசை பிருந்தாவனத்தில். பிருந்தாவன திருநநந்தித கோபிருந்தானுகதா. அந்த மாட்டோட மாடு மேய்க்கணுங்கிற ஆசையில கொஞ்ச தூரம் நடக்க முடியல. நந்தஸ்கந்தாதிரூடா, நந்தகோபனோட தோல்ல ஏறினுட்டான். அவர் கிருஷ்ணனையும் தூக்கிண்டு மாட்டையும் மேய்க்கிறார். தோல்ல ஏறிண்டே கிருஷ்ணன் என்ன பண்ணினார் அப்படின்னார், ஊடாமபி ஸ்வபாணிகிரகணாபாவேன துக்க சம்மூடாம் பிராய ஷரீர மனோவியதாம் ராதாம் மனசி நிதாய. தன்னையே நினைச்சு ஏங்கிண்டு தன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற அந்த ராதைய மனசுல அப்படி நினைச்ச உடனே ராதை வந்துட்டாள். அவதரண காரணம் எதுக்கு இப்ப இந்த லீலை? எதுக்கு? ஏற்கனவே இவா ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் இருக்கு கோலோகத்தில், ஒரு விற்த்தாந்தம். அதுக்காக இப்ப தயார் பண்றான் பகவான். கோலோகத்தில் வாக்கு கொடுத்திருக்கார் ராதைக்கு. அதுக்காக இப்ப அவதரண காரணம் மேகாவரணமாலுச்ய மேகஸ்ரேணிம் தீர்க்கவேணீம் தாஞ்சாகலைய யசோதாசிசு. இதுவரையில் கிருஷ்ணன் சின்ன குழந்தை. இந்த சின்ன குழந்தை உடனேவே சாட்சான் மன்மதகான்னு ஆபுறான் பெரியவனா. இந்த கட்டத்துக்கு ஆப்டா சொல்றார் கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில், தாருண்ய சம்வலித சைசவ வைபவேன. குழந்தை, அந்த குழந்தை ஒரு க்ஷணத்தில் இப்போ என்ன ஆகிறது? யுவாவா ஆக போகிறான். தருணம், தருணம்னா நல்ல பால்யம்னு அர்த்தம். இளைஞனாக போகிறான். தாருண்ய சம்பலித சைசவ வைபவேன. ஸ்மரிச்ச உடனே ராதாதேவி வந்துட்டா. ராதேட்ட கிருஷ்ணனை ஒப்படைக்க அவ அப்பா கொஞ்ச தூரம் அழிச்சுன்னு போன உடனே முன்னாடி சொன்னது போல பகவான் நீலவேக சாமல வர்ணனா நல்ல புருஷாகிருதியா யௌவனத்தை அடைஞ்சுட்டான் கிருஷ்ணன். யௌவன ரூபத்தை எடுத்துண்டு ஏற்கனவே ராதைக்கு தெரிவிச்சிருக்காரோன்னு கோலோக விற்த்தாந்தம். அங்கே இருந்தாலும் வந்திருக்காங்க அந்த திவ்ய தம்பதிகள். மேலே ராசம்னா அலங்காரம் வேணும். ஒரு ஒரு பஜனையில் ஒரு திவ்ய நாமம், அதில் ஒரு அபிநயம்னாலே இந்த பாகவதர் மேக்சிமம் அலங்காரம் பண்ணி காட்டாலும் ஒரு பொன்னாடையாவது இடுப்பில் கட்டிக்கிறாரோன்னு, ஒரு சால்வையாவது பளபளன்னு கட்டிக்கிறாரோன்னு. நர்த்தனம் அப்படின்னு சொல்லிவிட்டாலே அதுக்கு சில லட்சணங்கள் உண்டு. வஸ்திரம் நன்னா இருக்கணும், மாலை இருக்கணும் கழுத்தில். இது நர்த்தனம்னு இல்லை, பிரவச்சனம் பண்ணினா இருக்கணுமா. பிரவச்சனத்துக்கு வந்தால் எப்படி மேடையில் உட்காந்துக்கிறவா எப்படி இருக்கணுங்கிறார், பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கணும். அப்படியே தலையை பிரித்து போட்டுன்னு ஊழப்பண்டாரமாக இருக்கக்கூடாது, பளிச்சுன்னு இருக்கணும்.
அழகாக நெத்தி கட்டுக்கணும், அழகான வஸ்திரம் கட்டிக்கணும், ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணுங்கிறார். வியாசபீடத்தில் உட்கார்றவா ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணும், அப்புறம் மாலையெல்லாம் போட்டுக்கணும், சந்தனம் விட்டுக்கணும். இதெல்லாம் இந்த வியாசபீடத்தில் உட்கார்றவா இப்படி, இதெல்லாம் சாஸ்திரம். அது சும்மா ஒரு பழக்கத்தில் இல்லை. எங்கள் தாத்தாலாம் போட்டு என்ன பண்ணுவா, மாலை போட்டால் அந்த மாலையை கதை முடிகிறவருன்னு கட்ட மாட்டான். நான் பட்டுன்னு கட்டி வச்சுருவேன், என்னால் ரொம்ப நேரம் போட்டுக்க முடியாது. இதை முண்டி ஏன் போட்டுருக்கேன்னா, வாங்கின்னு வந்த மாலையெல்லாம் உடனே கட்டி வச்சுருவேன். பூவை கொண்டு வந்து தான் மெனக்கட்டு கோத்துட்டான்னா அதுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ, அதுக்காக போட்டுட்டே இருப்பேன். இல்லைன்னா வாங்கி எப்பேற்பட்ட மாலையாக இருந்தாலும் கட்டி வச்சுருவேன். ஒருத்தர் மெனக்கட்டு எவ்வளோ நேரம் மெனக்கறா, அதுக்கு உடனே கட்டி வச்சுட்டா அவள் மனசு தாப்பப்படுமோனும். அதனால் பரிசிரமத்தோட மாலை வந்தால் அது சிரமமாக இருந்தாலும் போட்டு, சிரமம் இல்லை, ஜில்லுன்னு தான் இருக்குது, அது போட்டுன்றது. இதெல்லாம் பிரவச்சனத்துக்கு அலங்காரம் மாதிரி. ஒரு நர்த்தனம்னா அதுக்கு அலங்காரம். இப்போ பரதநாட்டியத்தை ஒரு பொண்ணு பரதநாட்டியம் ஆடுறான்னா 1 மணி நேரம்னா அலங்காரம் பண்ணிக்கிறா. அது ஷோ இல்லை, அது சாஸ்திரம். அது நர்த்தனம் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் வரணும். வருகா பீடம் நடவரவ புகு கர்ணயோகோ கர்ணிகாரம். எப்படி சுவாமி வந்தார்னா நட்டவேஷனா வந்தாரோனோ, எப்படி இல்லை அலங்காரம்னு பாகவதமே சொல்றது. அதுபோல ராசலீலேன்னா அலங்காரம் வேணும். எப்படி அலங்காரம் அப்படின்னார், கேசபாச திருத்த பிஞ்சிகா விததி சஞ்சரன் மகர குண்டலம் ஹாரஜால வனமாலகா லலித மங்கராக கண சௌரபம் பீதச்சேல திருத்த காஞ்சி காஞ்சிதம் உதஞ்சிதம் சுமணி நூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவகி ரூபமேஷ கலையாமகே. நாராயணீத்திர பட்டத்ரி ராசலீலைக்கு வந்த கிருஷ்ணனை அப்படி வர்ணித்து, ஹே குருவாயிரப்பா இப்படி வந்தையே உன்னை நான் தியானம் பண்ணுறேங்கிறார். நாங்கள் தியானம் பண்ணுறோம். கேச பாச திருத்த, தலையில் ஒரு சாயக்கொண்டை, நேராக உள்ள கொண்டை இல்லை, அது ஒரு கிராஸ் கொண்டை. கிராஸ் கொண்டை போட்டு அதில் ஒரு மயில் இறக்க சொருகி, கேசபாச திருத்த பிஞ்சிகா, மயில் இறக்க சொல்லி, விதத்தி சஞ்சரன் மகர குண்டலம், காதில் அசைகின்ற குண்டலம், ஹாரஜால வனமாலிகா லலித மங்கராக கண சௌரபம். கழுத்தில் வரிசையாக மாலைகள்லாம் போட்டுன்னு, வனமாலை வைஜெயந்தி மாலையெல்லாம் போட்டுண்டு, நீருண்ட மேகம் போன்ற திருமணி, பீதச்சேல பீதாம்பரம் பீதச்சேல திருத்த காஞ்சி, அதுக்கு மேலே ஒரு தங்க பெல்ட்டு. இந்த பீதாம்பரத்துக்கு மேலே ஒரு தங்க பெல்ட்டு. இது எதுக்குன்னா, மேலே நர்த்தனம்னா ஆட போகிறார். நர்த்தனம் பண்ணும்பொழுது இந்த வேஷ்டி அவராமல் இருக்கணுமே. பாதி நர்த்தனத்தில் வேஷ்டி வந்தால் அது விரத ரசம்லாம் ஒரு எல்லையோடு இருந்தால் தான் ரசம். அது தாண்டிட்டா அதுக்கு அண்ணா முன்னாடி வந்துடும், விரசம்னு வந்துடும், வீ வந்துடும். அதனால ராசகேளி பரிபூஷிதம், இந்த ராசலீலைக்கு இப்படி சர்வாலங்கார பூஷிதனா பகவான் வந்தானே, அப்பேற்பட்ட அந்த பகவானே, அந்த கிருஷ்ணா குருவாயூரப்பா ஒன்று கலையாமகே தியாயாமகே, உன்னை நான் தியானம் பண்ணுறேன்னா, இப்படி தியானம் பண்ணுறேன்னு பட்டத்திரி சொன்ன உடனே ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்குறதா. கண் தியானம் பண்ணிவிட்டு கண்ணை திறந்து பார்க்குறார். இந்த குருவாயூரில் உபனிஷத்துகளெல்லாம் திவ்ய சுந்தரிகளாக வரவழைச்சு பட்டத்திரிக்காக திருப்பி ஒரு தடவை ராசக்கிரீடை பண்ணினானாம் குருவாயூரப்பன், இவருடைய பிரேமைக்காக. அப்படி ஒரு ராசலீலை. எந்த ஒரு லீலைக்கும் அந்த அந்த சந்தர்ப்பம் அனுகூலமாக இருக்கணும். எந்த தர்மத்துக்கும் உண்டு, அது ரசத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்குமே அந்த பரிஸ்திதி சேரணும், சூழ்நிலை சேரணும். ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தண்ணீர் பந்தல் எப்போ வைக்கணும்? ஏப்ரல் மே ஜூனில் வச்சாதான் குடிப்பா. நல்ல மழை கொட்டின்னு இருக்கிற நேரத்தில், மார்கழி மாதத்தில் இல்லை கார்த்திகை மாதத்தில் தண்ணீர் பந்தல் வைக்கிறேன்னா யாராவது சாப்பிடுவாளா? அப்போ ஏதாவது சூடாக வெந்நீர் கொடுத்தா சாப்பிடுவோம். இதுவே எப்போ தேவையோ அப்போ இருக்கணுமோனோ. அதுபோல் ராசலீலை அப்படின்னு சொல்லிவிட்டா, அது தபஸ் பண்ணுற போகிறதால காடுகள் எப்படி இருக்கும், காய்கனிகள் யாகசாலை எப்படி இருக்கும், யாகம் பண்ணுறதுக்குள்ள யாகசாலை எப்படி இருக்கும், எங்கே திரும்பினாலும் சமித்து, தர்ப்பம், அக்னி,
தீர்த்த பாத்திரம் இதெல்லாம் தானே யாகசாலையில் இருக்கும். அங்கே வந்து ராசலீலை பண்ண முடியுமா? இந்த ராசலீலைன்னா அதுக்குள்ள பரிஸ்திதி வரணுமோ. அந்த பரிஸ்திதி என்ன, சூழ்நிலை என்ன? வசந்த ருத்து. வசந்த ருத்து எப்படி இருக்குங்கிறார் ஜெயதேவ சுவாமிகள். கடின சித்தம் வைராக்கியம் உள்ள அந்த முனிவர்களுடைய மனசை கூட சத்த ஆட்டிடுமா. அது முனி மனசாமபி மோகனக்காரி ராதே விகரதி ஹரிரீக. விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.